ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு யூனிவர்சிட்டி தாங்க போயிட்டு இருக்கேன். அவங்களுக்கு என்னன்னா இன்னும் 2 வாரத்துல வந்து ஸ்கூல் முடிய போகுது. திங்ஸ் எல்லாம் அதை எல்லாமே எடுத்துட்டு வந்துடணும். அதனால அவங்க நேத்தே ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, ஒரு நாளா எல்லாமே எடுக்க வேணாம், ஃப்ரிட்ஜ் மைக்ரோவேவ் எல்லாம் இருக்கு, ஒரே நாளா எடுக்க வேணாம், நிறைய வந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துட்டு வந்துருங்க. லாஸ்ட் டே அன்னைக்கு ஈஸியா இருக்கும், வெறும் துணி அந்த சின்ன சின்ன அந்த இதெல்லாம் இருக்கு, ட்ரா எல்லாம் இருக்கு, அதெல்லாம் மட்டும் லாஸ்ட் டே எடுத்துக்கலாம்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஏன்னா நான் அடுத்த வாரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் முடிஞ்சிரும். இப்ப நான் அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இதாங்க எல்லா பசங்களும் எப்படி இருக்கோன்னா, இங்க நல்ல கூட்டமா இருப்பாங்க. மற்ற நாள்ல வந்தோம்னா இப்ப எக்ஸாம்ன்றதால எல்லாம் வந்து படிச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணே வந்து பாத்தீங்கன்னா படிச்சுட்டு தான் இருக்கேன், லைப்ரரியில படிச்சுட்டு இருக்கேன்னா. இப்ப நாங்க கால் பண்ணோன்னா வராங்க அவங்க. எங்களை பார்த்த உடனே முதல் சொன்னது, சாரி நான் எதுவுமே பேக் பண்ணல, இன்னைக்கு ஜஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் அண்ட் மைக்ரோவேவ் மட்டும் எடுத்துகிட்டு போங்க, மற்றதெல்லாம் அடுத்த வாட்டி எடுத்துக்கலாம், எல்லாமே மொத்தமாக எடுத்துக்கலாமா, நான் பிஸியாக இருக்கேன், படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு இப்போன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அந்த 2 ஐட்டம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரைடேங்க, நான் காலையிலேயே கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து நான் பர்சனல் டே ஆஃப் எடுத்திருக்கேன். பெரியவங்க வந்து எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அவங்கள வந்து அங்கேருந்து கூப்பிட்டு வரணும். அதனால சரி, அவங்க ஃப்ரைடேவே வந்துடுறேன்னாங்க, சாட்டர்டே வரலன்னாங்க. சாட்டர்டே எங்களுக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, எனக்கு என்னன்னா வீடெல்லாம் கிளீன் பண்ணோம். அதனால நான் சரி லீவ் எடுத்தே ஆகணும் நான் இப்போ. அதனால சரி எடுத்துட்டு போய் அவளை பிக்கப் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டு இருக்கோம் நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா வந்து அவங்க சாட்டர்டேவே போய் ஃப்ரிட்ஜ் அதுக்கப்புறம் மைக்ரோவேவ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம். அப்பயும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் கொடுன்னு சொன்னேன், அவங்க வந்து கேட்கல. இல்ல இதெல்லாம் நான் யூஸ் பண்ணணும்னாங்க. இப்போ போறோம். இப்பயே வந்து கேக்குறாங்க, நம்ம கார்ல எல்லாம் ஃபிட் ஆகுமாமான்றாங்க. நான் சொன்னேன் ஃபிட் ஆகும், ஏன்னா சின்னவங்க வரல இன்னைக்கு. சின்னவங்களுக்கு ஹை ஸ்கூல் சீனியருக்கு வந்து இன்னைக்கு ப்ராம் நடக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்க. அவங்களும் வந்து போறாங்க, ஏன்னா சீனியர் நிறைய பேர் அவங்களுக்கு தெரியும், டென்னிஸ்ல ஆடுறாங்க இல்லையா, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சீனியர்ஸ். அதனால அவங்களுக்காக போறேன்னு ட்ரெஸ் எல்லாம் கூட வாங்கிட்டாங்க. போன வாரம் தான் போய் வாங்கிட்டு வந்தேன் நானு. அவங்க வீட்டுல இருக்காங்க, ஏன்னா படிக்கணும், ஹோம்ஒர்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் முடிச்சிடுறேன், நீங்க ஈவினிங் 6 o'clock தான் ப்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது, நான் ஈவினிங் வந்து என்ன ட்ராப் பண்ணா போதும், நீங்க போயிட்டு வந்துருங்கன்னாங்க. அதனால நாங்க இப்போ கிளம்பிட்டோம். காலையில ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஃபோன் பண்ணும்போது சொன்னதை பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருக்கும்னு நினைக்கிறாங்க, கிளீனிங் வேலை எல்லாம் பார்ப்போம். ஆனா துணியெல்லாம் எடுத்து ஃபுல் பண்ணிட்டாங்க, எல்லாம் வாஷ் பண்ணி ரெடியா எடுத்துட்டு வராங்க. இங்க எதுவும் வாஷ் பண்ற மாதிரி இல்லை, எல்லாமே சொல்லிட்டாங்க, எல்லாமே நான் வந்து வாஷிங் போட்டுட்டேன் அங்கேயேனாங்க. சரி ஓகேன்னு இப்போ போய் பேக் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடணும். இப்போ பாத்தீங்கன்னா 1 year எப்படி போச்சுன்னே தெரியல. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள எடுத்துட்டு போய் விட்டுட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கே. ஏன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கலகலப்பா இருக்கும். விட்டு வரும்போது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு மாசம் எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது, என்னடா குழந்தைய எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவா, நம்ம வீட்டுல பாத்ரூம் எப்படி இருக்கும். ஏன்னா எவ்ரி வீக் வந்து அவங்க அப்பா அவங்களோட பாத்ரூமை மட்டும் கிளீன் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு தனி பாத்ரூம் தான் இருக்கும், கெஸ்ட் பாத்ரூம், அது யூஸ் பண்ணுவாங்க அவங்க தான். சின்னவங்க கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபேனு, விண்டோரு அதெல்லாம் அவங்க அப்பா செக் பண்ணிப்பாரு எப்போதுமே. பிளைன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிச்சம், பசங்க தூங்கணும்னு சொல்லிட்டு நல்லா கர்டன்ஸ் எல்லாம் போட்டு வைப்பாரு. நல்லா அதெல்லாம் செக் பண்ணிட்டு விட்டுட்டு வந்தோன்னா அவர் தான் போய் ரூம் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாரு. ஐயோ குழந்தை இங்க எப்படி இருந்தா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவா, அங்க 10 பேரும் யூஸ் பண்ற பாத்ரூம் யூஸ் பண்ணுமோ, எப்படி இருக்கோ ஏதா இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரே பெனாத்தெல்லாம் இருந்தது. ஆனா அவங்களுக்கு ஜாலியா இருந்தது. அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நிறைய பேர் ஆயிட்டாங்க இல்லையா. ரீசெண்டா வந்துட்டு போனாங்க. போன ஃப்ரைடே அன்னைக்கு நாங்க கூப்பிட்டு வந்தோம், தேர்ஸ்டே கூப்பிட்டு வந்து ஃப்ரைடே அன்னைக்கு எடுத்துட்டு போய் ட்ராப் பண்ணோம். அது எதுக்குன்னா அவங்களுக்கு டாக்டர் செக்அப் இருந்ததுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருந்தோம். ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க எங்க அப்பார்ட்மெண்ட்ல தான் இருக்காங்க. அவங்கள வந்து ஃப்ரைடே அன்னைக்கு காலையில ஒரு 11:30 மணி இருக்கும் போய் பார்த்துட்டு, ஏன்னா நான் 1:30 மணிக்கு கிளம்பணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். 11:30 மணி நான் சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அக்காவும் தங்கச்சியும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க 2 பேரும். டாக்டர் அப்பாயின்மெண்ட் முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்டை மீட் பண்ணாங்க ஸ்டார்பக்ஸில், அங்கேயும் பேசிட்டு அதுக்கப்புறம் சிவிஎஸ்ல வந்து மெடிசன் வாங்குறதுக்காக போனோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு அதான் சொன்னாங்க, இன்னைக்கு நான் 3 பேரை மீட் பண்ணிட்டே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
பார்த்தீங்களா? இதெல்லாம் We just have to take, and then we just have to move, and I can do it. I need heat protectant and hairspray. அவங்க சைடில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க லைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பிளான்ட் எல்லாம் வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க புஷ்பெனில். அதெல்லாம் அவங்க அப்பா எடுத்துகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து க்ளூ ஸ்டிக் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த வால்பேப்பர் எல்லாம். அதெல்லாம் எடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து எடுங்கப்பா, பெயிண்ட் வந்துட போகுது, அப்படி வந்துட்டால் நம்மளுக்கு வந்து இது போடுவாங்க, ஃபைன் பண்ணுவாங்க, நம்ம வந்து பே பண்ணணும் காசுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கு நடுவில் என் பொண்ணுக்கிட்ட வந்து இந்த ட்ரெஸ் எங்கே வாங்கினேன், நல்லா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கேன். அவங்க அதான் சொன்னாங்க, நல்லா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு மம்மின்னாங்க. ஏன்னா நான் மோஸ்ட்லி அவங்கக்கிட்ட கேட்டு தான் எடுப்பேன். அதான் சொன்னேன், அது நான் வந்து இன்னைக்கு ஸ்லிப்பர் போடல, ஷூ போட்டு வந்தேன், ஏன்னா படிக்கட்டெல்லாம் ஏறணும்ல அதுக்காகன்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் உள்ளே போனோடனே என்னோட பெரிய பொண்ணு ஒன்னே சொன்னாங்க, அம்மா நீங்கள் ஒரு இடத்துல உக்காந்துருங்க, நானும் அப்பாவும் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணிடுறோம், அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு கீழே போகும்போது மட்டும் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் போதும்ன்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் ஒரு இடத்துல நின்றுட்டே இருக்கேன். அவங்களே தான் எல்லாம் 2 பேருமே சூப்பர் ஃபாஸ்ட்டாக பண்ணுறாங்க. இந்த ஸ்க்ரீன் ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் ஐக்கியாவில் வாங்கினேன், வீட்டுக்கு வாங்கினது. வீட்டில் ஒன்று யூஸ் பண்ணுறேன், இங்கே ஒன்று கொடுத்துட்டேன் இவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஏற்றியாச்சுங்க. இப்போ ஜஸ்ட்டு லாஸ்ட்டு அவங்களோட ஸ்கூல் பேக் மீன்ஸ் கிளாஸ் பேக் மட்டும்தான் இருக்குது. பேக் பேக் இருக்குது. பேக் பேக் எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியது தான். கீ எல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் பசங்க மேக்தெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா? நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்லலாம் கூட வந்து வேர் அண்ட் டியர்ன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. அப்போ நம்ம வந்து காசு எல்லாத்துக்குமே பே பண்ணணும், டென்ட் இருக்கக்கூடாது, அந்த க்ளூ எடுக்கும் போது பெயிண்ட்டும் வரக்கூடாது, எல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டே இருந்தார். நான் எவ்வளோ வீட்டில் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டீங்க, ஆனால் வந்து காலேஜ் ரூமு அவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறியான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நம்ம சொன்னா எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்ப அவங்களுக்குன்னு வரும்போது எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கிறாங்க பாருன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்கிட்ட. கிளம்புறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்டை மீட் பண்ணலாமான்னாங்க. ஏன்னா அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் வந்து கொடுத்துடணும், அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் மீட் பண்ணுவோன்னு. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் இருந்தது, போயிட்டு வந்தாங்கல்ல, மாறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் இப்போ போயிட்டுருக்கோம். அவங்களும் வந்து காலேஜ் கேம்பஸில் தான் இருக்காங்க, பட் வேறு சைடில் இருக்காங்க அவங்க. இப்போ இங்கேருந்து நாங்கள் கிளம்பி நேராக வந்து அங்கே போயிட்டுருக்கோங்க நாங்கள். இன்னைக்கு வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. வெயில் இல்ல. அதெல்லாம் நல்லா இருக்கு. வண்டியில பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பேக்டா இருக்கு. ஆ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்பார்ட்மெண்ட்ஸ்ங்க. பசங்க வந்து தனியா ஸ்டே பண்றது. ஆ இதுவும் வந்து அவ்வளோ சீக்கிரமா நம்மளுக்கு கிடைச்சிராது. ரொம்ப கஷ்டம் இங்கேயும். ஏன்னா வந்து ஆம் எப்போ வெக்கேட் ஆகுதுன்னே தெரியாது, எப்போ ஆக்குபை ஆகுதுன்னு தெரியாது. அத மாதிரி ஃபுல்லா இருக்கும் எப்போதுமே. நாங்க பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் இல்ல, செகண்ட் இயர் இல்ல, மேபி 3rd இயர்க்கு வேணா வந்து ஆ நம்போ ஸ்டே பண்ண வைக்கலான்னு சொல்லிட்டு. பார்ப்போம். ஏன்னா பிளான் இருக்கு, கனெக்டிகட் நான் மூவ் பண்ற மாதிரி. அது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சாத்தியம் ஆகும்னு தெரியல. இப்படி மூவ் பண்ணனா ஓகே, இல்லைன்னா இங்கே தான் ஸ்டே பண்ணவங்க. காலேஜ் கேம்பஸில் பார்க்கும்போதே தெரியுது, பசங்கள்லாம் மூவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாம் பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. எனக்கே வந்து பார்க்கிங் கிடைக்கிறது கொஞ்சம் லேட் ஆச்சு. நான் நினச்சேன் நாங்கள் தான் போகிறோம் ஏர்லின்னு நினச்சோம். ஆனால் எங்களுக்கு முன்னாடி எல்லாம் வந்து நிற்கிறாங்க. 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா என் பொண்ணு. இங்கே வந்து ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். மணி 1 ஆச்சு, எனக்கு பசிக்குது. சரி சாப்பிட்லாமான்னு கேட்குறேன். அது என்னன்னு தெரியல, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பார்ப்போம். பன்னீராவா ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிட்டு அங்கேருந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு வரும்போதே வண்டியில் சொன்னேன், முடிஞ்ச அளவு இன்னைக்கு எல்லாமே எடுத்து பேக் பண்ணிடலாம், வீட்டுக்கு போகணுன்னு பண்ணிடணும்னு நினச்சி பேசிட்டே வந்தேன். ஆனால் நான் வரும்போதே எனக்கு நல்லா டயர்டு தெரிஞ்சிருச்சு. அதான் நான் மனசில் நினச்சிட்டேன், நான் போனேன்னா பேசாமல் கொஞ்ச நேரம் தூங்க போகிறேன், அதுக்கப்புறம் தான் அடுத்த வேலைன்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் அவங்க அப்பாவும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டே வந்தாங்க, அடுத்தது என்ன பண்ண போகிறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. வந்துட்டாங்க. நாங்கள் வீட்டாண்ட வந்துட்டோம், சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ பன்னீராக தான் கேட்டாங்க. சரி பன்னீரால வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். பன்னீரை கரெக்டாக 2:30. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பன்னீரா ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அங்கே வந்து சூப் அண்ட் சாலட் கிடச்சிரும், சில நேரத்தில் சாண்ட்விச்சும் கிடச்சிரும். அதுக்காக மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பன்னீரா செலக்ட் பண்ணுவோம் நாங்கள். கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுனாலுமே அங்கே போயிடுறது. பிளாக் பீன் சூப் வாங்கியிருந்தார் என்னோடய ஹஸ்பண்டு. பெரியவங்களோட ஃபேவரெட்டு செடார் சூப்பு, அது அவங்க வாங்கியிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டோங்க. இப்போ இதெல்லாம் மேலே எடுத்துகிட்டு போய் வைக்கணுங்க. நான் இருக்கிறது 3rd ஃப்ளோரு. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களது.
அதெல்லாம் வாஷ் பண்ணோம். இதுலேயும் துணி இருக்குது, வாஷ் பண்ணிட்டேன்னாங்க. பட் இருந்தாலும் நான் திருப்பி எல்லாத்தையும் வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே வச்சுருக்கேன். இங்கேயும் லைனாக இருக்குது. இல்லை ஒன்றும் நான் ஓப்பனே பண்ணல. நேற்றுலேருந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் அப்படியே வச்சுட்டேன் நான். நேற்று இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோடனே டயர்ட் ஆகிடுச்சு. நேற்று ஒரு வேலையும் பண்ணல. எல்லாம் இப்போ வந்து இதெல்லாம் துணி இருக்கோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணோம். இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நேற்று தான் வாஷ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்லை. அதெல்லாம் நான் திருப்பியும் வாஷ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். முதல்ல இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.